இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இன்டர்வியூல ரொம்பவே முக்கியமா கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் பார்க்க போறோம். ஃப்ரெஷருக்கு எல்லாருக்குமே இந்த கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. அது என்ன கொஸ்டின் அப்படின்னா, இப்போ ஒரு எம்ப்ளாயி டேபிள் இருக்கு. எம்ப்ளாயி சேலரி டேபிள் இருக்குன்னு வச்சுக்குவோம். இந்த சேலரி டேபிள்ல இருக்கிறதுல எந்த எம்ப்ளாயி மேக்ஸிமம் சேலரி இருக்கா? அடுத்த சேலரி யார் இருக்கா? செகண்ட் சேலரி. அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு டேபிள் வச்சிருக்கோம். இந்த டேபிள்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உள்ளது பார்த்தீங்கன்னா 25,000 இருக்கு. ஓகே, இவர் தான் ரொம்ப ஹையஸ்ட் சேலரி. செகண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா 17,000 தான் செகண்ட் சேலரி. அடுத்தது 12, அப்புறம் 10, 5 இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, எப்படி செகண்ட்ல இருக்கிற அதாவது செகண்ட் ஹையஸ்ட் சேலரியை எப்படி எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது ஃப்ரெஷருக்கு கண்டிப்பாக இந்த கொஸ்டின் எப்போ எந்த இன்டர்வியூ போனாலுமே இருக்கும். ஸோ அதை தான் இன்னைக்கு நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நீங்கள் சேனலை வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்களே தவிர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் இது பண்ணும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் எந்துவாக இருக்கும் வீடியோ நிறைய போடுறதுக்கு. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எம்ப்ளாயி சேலரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா நேம் சேலரி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு 2 காலம் மட்டும் கிரியேட் பண்ணி நான் வச்சுருக்கேன். இதில் எப்படி நம்ம ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் சேலரி எடுக்கிறது, அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோமா. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பப்ளிக் டாட் எம்ப்ளாயி சேலரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் இந்த டேபிள் இருக்குது. இந்த டேபிள் நான் என்ன பண்ணேன், மேக்ஸ் ஆஃப் சேலரின்னு போடுறேன். மேக்ஸ் ஆஃப் சேலரி அப்படின்னு போட்டாலே நமக்கு என்ன வந்துடும், என்ன சேலரியோ இதுதான் ஹையஸ்ட் சேலரி இருக்கிறதுலே. மேக்ஸிமம் சேலரி என்னது, 25,000. ஓகே, இந்த 25,000 வந்துச்சு. இதை எப்படி அவங்க கேட்பாங்க, இந்த 25,000 ஓகே இது யாருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதை எப்படி சொல்லுவீங்க. ஓகே, அது உங்களுக்கு தெரியாது. இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சும்மா நான் கீழே தனித்தனியாக எழுதுறேன். அப்போ தனித்தனியாக கொரி டைப் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ எம்ப்ளாயி சேலரி இருக்குது. இதில் என்ன பண்ணுறோம், இந்த மேக்ஸிமம் சேலரியை நான் இப்போ நான் இதில் இருக்கா, இப்போது இந்த இப்போ நமக்கு என்ன மேலே உள்ள குறியில் என்ன கிடச்சிருக்கு, மேக்ஸிமம் சேலரி என்னன்னு கிடச்சிச்சு. இப்போது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த மேக்ஸிமம் சேலரியை இதோட வேர் கண்டிஷனில் பாஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும், அதோட ஃபுல் டீட்டெயில் கிடச்சிருமா. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், வேர் கண்டிஷனில் வேர் சேலரி ஈக்குவல் டு அப்படின்னு பண்ணிவிட்டு சப்கொரியாக போடுறேன். இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன பண்ண போகிறேன், இப்போது இங்கே கிடச்ச இந்த வேல்யூவை எடுத்து இதுக்குள்ளே நான் இப்போ போட போகிறேன். இப்போ பாருங்கள், போட்டால் என்ன வந்துச்சு பாருங்கள், நேம் குமார், சேலரி வந்து என்னது 25,000. இப்போ நான் எதுவும் பண்ணல. ஃபஸ்ட்டு இதில் வந்து குறியில் வந்து மேக்ஸிமம் சேலரி எடுத்துக்கிட்டேன். அந்த மேக்ஸிமம் சேலரி என்ன பண்ணியிருக்கேன், மேக்ஸிமம் சேலரி எடுத்து சேலரியோட ஈக்குவல்ட்டுக்குள்ளே இந்த குறியில் போட்டேன். இப்போ இந்த குறியை நீங்கள் தனியாக நான் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ண என்ன வந்துச்சு, 25,000 வந்திருக்கா இங்கே. இப்போது இந்த குறியை சேர்த்து நான் ரன் பண்ணும்போது எனக்கு என்ன வருது, அது அந்த நேமு அந்த சேலரி எல்லாமே வந்துடும். புரியுதுங்களா. இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும், ஹையஸ்ட் சேலரி டீட்டெயிலை எடுக்கணும். சரி, ஹையஸ்ட் சேலரி டீட்டெயில்ஸை இப்படி தான் எடுக்கணும். எப்படி எடுக்கணும், இப்படி இந்த மாதிரி தான் போட்டு இது எடுக்கணும். நான் எதுக்கு ஃபாண்ட்டு கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கேன்னா, நிறைய பேர் ஃபாண்ட்டுக்கு சின்னதாக இருக்குது தெரிய மாட்டேன்னு சொன்னதுனால ஃபாண்ட் சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் ஹையஸ்ட் சேலரி டீட்டெயில்ஸாக இப்படி தான் இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபஸ்ட்டு எடுத்துட்டோம். இப்போ எப்படி செகண்ட் ஹையஸ்ட் சேலரி எடுக்குது, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹையஸ்ட் சேலரி தான் கேட்பாங்க தவிர தேர்ட் ஃபோர்த்துன்னு கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டால் அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா அதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ செகண்ட் ஹையஸ்ட் சேலரி ஒன்றும் இல்லை, நான் ஃபஸ்ட் இந்த குறியை அப்படியே காப்பி பண்ணி கீழே போட்டுக்கிறேன். காப்பி பண்ணி கீழே போட்டுக்கிட்டு இப்போது ஒரு சிம்பிள் லாஜிக் தான் இது. இப்போ நம்ம ஈக்குவல் டு போட்டால் என்ன இதுன்னு வந்துருச்சு. இப்போ நான் நாட் ஈக்குவல் டு போடுறேன். அதாவது இங்கே 25,000 இருக்கா, இந்த இந்த கொரி சப்கொரி மட்டும் ரன் பண்ணால் 25,000 மேக்ஸிமம் சேலரி. இது நாட் ஈக்குவல் டு நான் இந்த எம்ப்ளாயி சேலரி டேபிளில் நான் ரன் பண்ணுறேன். அப்போ என்ன நடக்கும், அந்த இந்த 25,000 விட்டுட்டு மற்ற எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும். கரெக்டாக இதோ பாருங்கள். இப்போ இந்த 25,000 விட்டுட்டு மற்ற எல்லாமே வந்துச்சு. 17, 12, 10, 5லாம் வந்துச்சு. ஓகேவா. அப்போது இப்போ இந்த 17ன்றதான் என்னது, செகண்ட் ஹையஸ்ட் சேலரி. ஸோ நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல மேக்ஸ் ஆஃப் போட்டால் எப்படி, மேக்ஸ் ஆஃப் சேலரின்னு போட்டால் 17,000 வந்துட போகுது பாருங்க. ஓவரால் நீங்கள் எம்ப்ளாயி சேலரி போட்டால் நான் டேபிளில் ரன் பண்ணியிருக்கேன். 25,000 தான் ஃபஸ்ட்டு, 17 தான் செகண்டு. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், நாட் ஈக்குவல் டு போட்டிருக்கேன். இங்கே ஈக்குவல் டு போட்டு எடுத்தோம்னா ஹையஸ்ட் சேலரி 25,000 வந்துச்சு. நாட் ஈக்குவல் டு போட்டு எடுத்தா என்னது 17 வந்துச்சு. இப்போ உங்களுக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியும். இப்போ இந்த 17 தான் கண்டுபிடிச்சிங்க. ஸோ 17 இங்கே கொண்டு போட்டுட்டு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பப்ளிக் டாட்
எம்ப்ளாயி சேலரி வேர் என்ன பண்ணணும், சேலரி ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுட்டு கீழே மேக்ஸிமம் எடுத்தீங்களா ஏதோ பாருங்க, நான் இதை மட்டும் எக்ஸிட் பண்ணேன், உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. ஸோ இப்போ இந்த செலக்டை மட்டும் நான் தனியாக எக்ஸிட் பண்ணால் என்ன வந்திருக்கு, 17 வந்திருக்கு. இந்த 17 நான் என்ன பண்ணுறேன், இந்த செகண்ட் குறிக்கு நான் சப்கொரியாக கொடுக்குறேன். ஸோ எண்டில் போயிட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டேன், போட்டுட்டு இப்போ எக்ஸிட் பண்ணால் பாருங்கள் டேவிட் 17,000. புரியுதா? இப்போ இது வந்து ஹையஸ்ட் சேலரி டீடைல் எடுக்குது. இது என்னது, செகண்ட் ஹையஸ்ட் சேலரி டீடைல். ஓகேவா? இப்படி தான் செகண்ட் ஹையஸ்ட் சேலரி டீடைல் எடுக்கணும். இது ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட்னு வச்சுக்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட், இது வந்து செகண்ட் ஹையஸ்ட் சேலரி. சரிங்களா? இங்கே பாருங்கள், குமார் 25,000 வந்துச்சா. இப்போ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணோன்னா டேவிட் 17,000 வந்துச்சு. இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும், இதை எடுக்கணும். என்னது, சேலரியை நம்ம செகண்ட் ஹையஸ்ட் சேலரி எடுக்கணும். கண்டிப்பாக இந்த கொஷின் வந்து ஃப்ரெஷராக எஸ்கியூஎல் டெவலப்பர் யார் அட்டன் பண்ணீங்களோ டேட்டாபேஸ்லேருந்து கண்டிப்பாக கேட்குற கொஸ்டின் இது கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இதுக்கு 1க்கு 2 டைம் நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் கண்டிப்பாக கேட்பாங்க. சரியா? இப்போது இதை விட இன்னும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போது ஓகே நம்ம வந்து இப்போ செகண்ட் ஹையஸ்ட் கேட்டால் எடுத்துருவீங்க, தேர்ட் ஹையஸ்ட் கேட்டால் கூட அதை சப்கொரியாக மாற்றி அதையும் எடுத்துருவீங்க. சப்போஸ் இப்போ எனக்கு 17வது ஆள் எத்தனாவது இருக்கா, 15வது ஆள் எத்தனாவது இருக்கான்னு கேட்டால் எப்படி எடுக்க முடியும், நம்மளால எடுக்க முடியாது. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணணும், விண்டோஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும். விண்டோஸ் ஃபங்க்ஷன் ரொம்பவே ஈஸியாக, விண்டோஸ் ஃபங்க்ஷன் தனியாக நம்ம ஒரு செஷனே பார்க்கலாம். ஏன்னு கேட்டால் அது கொஞ்சம் நிறைய இருக்கிறனால பார்க்கலாம். பட் இதை நம்ம எப்படி விண்டோஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணுறது அப்படின்னா நான் இப்போ சொல்கிறேன். சேம் நான் அந்த டேபிள் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன், எம்ப்ளாயி சேலரி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், கமா கொடுத்து இங்கே வந்து இப்போது டென்ஸ் ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. டென்ஸ் ரேங்கில் என்ன பண்ணுறேன், ஓவர் ஆர்டர் பை சேலரி டிசைனிங் போட்டுக்கலாம். அப்போ தான் பெருசாக இருக்கிறது மேலே போகும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்துச்சு பாருங்கள், டென்ஸ் ரேங்கில் என்ன வந்திருக்கு, இந்த ஃபங்க்ஷன் ஜஸ்ட் இந்த இதுதான் ஃபங்க்ஷன். என்னன்னா டென்ஸ் ரேங்க் ஓவர்ன்றதுலாம் சின்டாக்ஸு, ஆர்டர் பை சேலரி போடுங்க. அதாவது சேலரியை வச்சு ஆர்டர் பண்ணு, எப்படி டிசைனிங்கில் போடுறதுனால 1 2 3 4 5 வரும். இப்போ இதுவே 2 17 இருக்குது அப்படின்னா என்ன வரும்னா, 2 17 2 பேர் வாங்குறாங்க. அப்போ என்ன வரும், இந்த ரேங்க் வந்து 2 2 அப்படின்னு வரும், அடுத்தது 3 4 5ன்னு வரும். இப்போ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இப்போ நமக்கு தனியாக நம்ம கொரி பண்ண அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டால் நமக்கு என்னது, நேமு சேலரி எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது, ரேங்க்கும் நமக்கு பக்கத்துலேயே இருக்குது. இப்போ நீங்கள் 4th வேல்யூ சொல்லுங்கன்னா 4th வேல்யூ சிவா, இவங்க 5th வேல்யூ தான் அப்படின்னு சொல்லிடலாம். அதை நான் எப்படி போடணும்னு நான் சிடி போட்டு காமிக்கிறேன். ஆனால் சின்டெக்ஸ் இதான், என்னது, டென்ஸ் ரேங்க்கு ஓவர் ஆர்டர் பை சேலரி டிசைனிங்னு போட்டால் வந்துச்சா. இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா சிடி போடணும். சிடின்றது ஜஸ்ட் ஒரு இந்த குறி தான், என்னது, ஒரு டெம்பரவரி ஒரு ரிசல்ட் செட் எடுக்கிறதுக்காக தான் சிடி போடுவோம். இப்போ பாருங்க, சிடிஎஸ்ன்னு போட்டுட்டு இப்போ சப்கொரி மாதிரி செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சிடி. ஒன்றும் இல்லை, சேம் உங்களுக்கு இங்கே இருக்கிறத சேம் அதே தான். இப்படி போகிறோம். இப்போ பாருங்க, நான் இந்த கொரி இருக்கா, இந்த கொரியை எக்ஸிக்யூட் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆன்சர் வருமோ அதே தான் இந்த சிடியை நீங்கள் ஓவரால் இப்போ செலக்ட் பண்ணி ரன் பண்ணாலும் அதே ஆன்சர் வரும். ஒன்றும் இல்லை, நான் சிடின்னு தனியாக ஒரு இதை போட்டுக்கிட்டு அதுக்குள்ளே என்ன பண்ணிக்கிறேன், இந்த செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சிடியை நான் போடுறேன். வேறு ஒன்றும் இல்லை, இதான் போட்டுருக்கேன். இப்போ வேறு கண்டிஷனில் எனக்கு வந்து 5th ஆல்பம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா என்ன பண்ணணும், டென்ஸ் அண்டர்ஸ்கோர் ரேங்க் தான் காலம் நேமா. ஸோ 5ன்னு போட்டோன்னா 5, 2ன்னு போட்டோன்னா 2, 1ன்னு போட்டால் 1, 4ன்னு போட்டால் 4. ஓகேவா? இப்படி தான் எடுக்கணும். இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஒரு ஈஸியான மெத்தட். இப்போ நான் இன்னொன்று சொல்கிறேன். இப்போ வந்து நமக்கு கரண்ட் வந்து 12 அப்படின்றது 12,000 இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன், 12,000ல் இன்னும் ஒரு ரெக்கார்டை இன்சர்ட் பண்ண போகிறேன். ஏன்னா அப்போ தான் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நான் இப்போ வேறு நேமில் ஒன்று டெஸ்ட்டுன்னே போடுவோமே, டெஸ்ட்டுன்னு போட்டுக்காமல் சேம் 12,000 போடுறேன், போட்டு இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ இந்த டேபிளில் போய் பாருங்கள், இந்த இது நமக்கு வேறு கண்டிஷன் வேணாம். இப்போ இங்கே பாருங்கள், என்னது, அதாவது 25,000 ஃபஸ்ட்டு வந்துச்சு, செகண்ட் வந்து 70 வந்துச்சு, தேர்ட் என்னது, கரண்ட் டெஸ்ட்டுன்னு 2 பேருமே 12,000ன்றனால அவங்க தான் தேர்ட் பிளேஸில் இருக்காங்க. ஸோ தேர்ட் வந்துச்சு, 4th 5th வந்துச்சு. இப்போ நான் இதில் வேர் கண்டிஷனில் வேர் டென்ஸ் ரேங்க் ஈக்குவல் டு 3ன்னு போட்டாங்கன்னா என்ன வரும், 2 பேர் வரும். இப்படி தான் நம்ம எந்த எடுக்கணும், ரேங்கை சேலரி பேஸ் பண்ணி எடுக்கிறது இந்த மாதிரி தான் எடுக்கணும்.
ஸோ செகண்ட் ஹையஸ்ட் சேலரி கேட்டால் நீங்கள் சிம்பிளாக மேக்ஸிமம் போட்டு அந்த மேக்ஸிமம் சப்குரியில் போட்டு அதை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி காமிச்சிடலாம். இல்லை ஃபுல்லாகவே போட்டுட்டு ஏன்னு கேட்டால் இப்போ ஒரு 1000 பேர் 5000 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, எனக்கு அதில் 4500 சேலரி எந்த இதில் இருக்கிற ரேஞ்சில் இருக்குது அதை காமிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அதை காமிக்கலாம். ஸோ அதுக்கு டென்ஸ் ரேங்க் தான் ஒரு மிக ஈஸியான ஒரு ஈஸியான வேவில் நம்ம ஷோ பண்ணுறதுக்கு இதுதான் ரொம்பவே தெளிவாக இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணுங்கள். இந்த சிடி என்ன, சிடி நம்ம எப்படி இப்போதைக்கு இந்த சிடியை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த சிடி எப்படி பண்ணலாம் என்ன அப்படின்றத நான் அடுத்த செக்ஷனில் உங்களுக்கு சொல்கிறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் நிறைய பேர் பண்ண மாட்டேறீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். பை.